நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலும் சேனல்ல இன்னைக்கு ஒரு குருணை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. நான் வந்து ஏற்கனவே நம்மளோட இதில் கொடுத்துருக்கோம். பட் இது கொஞ்சம் வித்தியாசமா அளவுகளை மாற்றி பண்றேன். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஒரு அரை கப்பு, அதாவது 100 கிராம் கப்பால 1 கப் அளவுக்கு எடுத்து இந்த குருணையை ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சது அதே கப்பால் அளந்து ஒரு புளிச்ச தயிர், கொஞ்சம் ஒரு நாள் பழைய தயிர், புளிப்பு நல்லா பிடிக்கும்னா ஒரு 2 நாள் பழைய தயிர், அதுக்கு மேலே வேண்டாம். அதை நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அந்த தயிர்லேயே இது நல்லா கழுவிட்டு அந்த தயிரில் ஊற வச்சிருங்க. கழுவி குருணையை அரைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கழுவணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம வந்து குருணையை அந்த தயிரில் ஊற வச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ இது எடுத்திருக்கோமோ குருணை, அந்த அளவுக்கு துவரம்பருப்பும் கடலை பருப்பும். துவரம்பருப்பு பாதி, இப்போ ஒரு கப்பு அந்த சின்னதால நம்ம எடுத்திருக்கோம் குருணைன்னா அந்த கப்பாலேயே பாதி துவரம்பருப்பு பாதி கடலைப்பருப்பு, ரெண்டும் சேர்த்து ஒன்று வரா மாதிரி. அதுக்கு இதுக்கு வந்து 5 மிளகாயும் சேர்த்து நான் ஊற போட்டிருக்கேன். அது பாருங்க, காஞ்ச மிளகாயும் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டும் ஒன்றா ஊறுது. இந்த காஞ்ச மிளகாய் வந்து காரம் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்கள் வீட்டில் காரம் நல்லா பிடிக்கும்னா ஜாஸ்தி சேர்த்துங்க, இல்லைன்னா கம்மியாக சேர்த்துங்க. ஏன்னா இந்த தயிருக்கு லேசாக ஒரு புளிப்புக்கு அந்த காரம் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், இவ்வளோதான். இதை வந்து முதல்ல இந்த குருணையை அரைக்க போகிறது இல்லை. நம்ம இந்த பருப்பை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இந்த ஊற வச்ச தண்ணியோடய சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணியை முதல்ல இருத்து எடுத்துலாம், அவ்வளோ தண்ணியும் வேண்டாம். கொஞ்சம் தண்ணி இருத்து எடுத்துட்டு தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த பாருங்க, நான் இப்படி கரகரன்னு அரைச்சிருக்கேன். இப்போ இதை இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். நான் முதல்ல மாற்றிருக்கணும். அவ்வளோதான். இது போட்டாச்சு. இப்போ இதில் அரைக்கும் போது நீங்கள் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம், அல்லது அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நான் அப்புறம் தான் சேர்க்குறேன். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி நிறைய கமர் இருக்கு, கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் பெருங்காயம், இது கொஞ்சம் பெருங்காயம், ஒரு சிட்டிகை பெருங்காயம். ரொம்ப வாசனை. இது என்ன பெருங்காயம்னு தெரியாது. என் பொண்ணு வந்து எங்கேயோ ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு, அம்மா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னால் பண்ண முடியல, நீங்கள் போட்டுக்கணுன்ட்டா. அதனால நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு அவர்கிட்ட எட்ட கொடுத்துட்டா. ஸோ இதுதான். இப்போ இதை வந்து நல்லா நறுக்கிட்டு உப்பு போடணும் இல்லையா, இந்த உப்பையும் போட்டுருவோம். அரைக்கும் போதே நம்ம உப்பு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் அவ்வளோதான். இந்த குருணையை வந்து நீங்கள் கழுவும் போது கழுவி காய வச்சது கூடணும் மட்டும் பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம ரொம்ப கழுவணும் அப்படின்னா, நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் ஊற வைக்கிறதுக்காக நம்ம கழுவணும் அப்படின்னா அந்த மாவு சத்தெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா நம்ம தோசை ஊற்றும் போது உதிரும். அதனால பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் தளதளப்பா, இதுக்கு மேலே வேண்டாம். அவ்வளோதான். ஏறக்குறைய அடை மாதிரி தாங்க இது. ஆனால் பருப்பை நம்ம மற்ற பருப்பும் சேர்க்காம இந்த மாதிரி போட போகிறோம். குருணையாக சேர்த்துக்கிறோம் அரிசியை. இது வந்து அந்த தயிர் ஊற்றும் போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கல் காய போட்டிருக்கேன். கல் காஞ்சிட்டு இருக்குது. சின்னதாக தான் ஊற்ற போகிறோம். இது வந்து இந்த மண் இதுங்க இது தோசைக்கல், மண்ணால் செஞ்சது. அது மிட்டி கூழ்னு முந்தியெல்லாம் வந்து இந்த சிக்னல் எல்லாம் வச்சு விற்பாங்க இல்லையா, அவங்க அதை ஏதோ விற்றுக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விற்கிறாங்க. பட் இது எனக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் போனதுக்கு எனக்கு இதை வச்சு கொடுத்தாங்க. பட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப ரஃப்பாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. நாங்கள் வந்து அப்படி தழுக்கா வச்சுக்கிட்டு ஒரு ஷூட்டிங் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆனால் நல்லா இருக்கும், ஒட்டாமல் அழகாக வருது. அவ்வளோதான். எண்ணெயை ஊற்றிருக்கேன் நல்லா. இது ஏறக்குறைய அடை மாதிரி தான். ஆனால் என்னன்னா அந்த தயிரில் ஊற வைக்கும் போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட். ரெண்டாவது மற்ற பருப்பெல்லாம் நம்ம சேர்க்கல, இது 2 பருப்பு மட்டும்தான். ஸோ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு விடலாம்.
இப்போ மூடி எடுத்துட்டேன். நல்லா அது மாதிரி நிதானமாக வேக விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நடுவில் மட்டும் இந்த குழிவாக இருக்கிறதுனால லேசாக இதுவாக இருக்குது. இது அப்படியே வேகட்டும். திரும்பவும் கொஞ்சம் நிதானமான தீயில நல்லா வேக விடணும். இது ஆக்சுவலாக கடாயிலையும் ஊற்றுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா. நல்லா கொஞ்சம் அகலமான கடாயை வச்சு கடாயில் ஊற்றி எடுப்பாங்க. அது கொஞ்சம் கனமாக இருக்கும், வேக நேரம் ஆகும், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். பட் எண்ணெய் நல்லா ஊற்றி வேக விடணும், அப்படிதான் நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து அடை மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த தயிரில் ஊற வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த புளிப்பு, லேஸ் புளிப்போட. ஸோ அதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ குருணை தோசை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா அது பாருங்க, இந்த மாதிரி 2 பக்கமும் செவந்து வரணும். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி எடுத்தாச்சு, இந்த பக்கமும் இது கொஞ்சம் நிதானமாக வேக விடணும். அதே மாதிரி நல்ல ஒரு ஈவினிங் டிஃபன், இந்த மார்னிங் பிரன்ச்சுன்னு சாப்பிடுவாங்க. 10 மணிக்கு சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா சில பேர் டின்னர் முடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஈவினிங் டயத்துக்கு இது நல்லா இருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்காகவும் இதை கொடுத்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து குருணை தோசை ஏறக்குறைய அடை மாதிரி தான், ஆனால் இந்த தயிரில் ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுதான் எனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னின்னா தேங்காய் சட்னி இதெல்லாம் விட கூட நல்ல காரமாக ஒரு மிளகா பொடி, அப்படி இல்லைன்னா பூண்டு சட்னி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த புளிப்பு தெரியறதுனால. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எங்களோட கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.